இந்த படத்தோட ஒரு லிஃப்ட் சீக்வென்ஸ் வரும். அந்த சீக்வென்ஸ பார்த்தீங்கன்னா, நான் Facebookல தான் பார்த்தேன். எப்பா என்ன மாதிரி ஒரு படம்டா! எப்படி எடுத்திருக்காங்கடா! இந்த படத்த நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ட்டு, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. ஸோ இப்ப தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர பார்த்து படத்துக்கு போயிடாதன்ற கதையா, இந்த படத்துல 2டே 2 சீக்வென்ஸ் மட்டும் தாங்க ரொம்பவே இம்ப்ரசிவா இருக்கு. மொத்தம் கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் பரபரப்போட உச்சில கொண்டு போயிருப்பாங்க. அத தவிர இந்த லிஃப்ட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இத தவிர படம் 1 1/2 மணி நேரம் ஓடுனாலும் பேசுறானுங்க, பேசுறானுங்க, பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஏய்யா ஏலியன் எப்படி இருந்து வந்துச்சு? அதுல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு? அத எப்படி அழிக்கணும்னு பேசுவாங்கன்னு பார்த்தா, அவைங்க சொந்த கதை, சோக கதை, எமோஷனல்லாம் பேசி வச்சிருக்கானுங்க. அந்த எமோஷனல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கேயுமே பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த ஏலியன் ஏன் 8000 அடிக்கு மேல வரமாட்டேங்குது? அது ஏன் ஹியூமன்ஸ மட்டும் கொல்லுது? அப்படி கொன்னாலும் ஏன் சாப்பிட மாட்டேங்குது? மத்த அனிமல்கள ஏன் அது விட்டு வைக்குது? இயற்கையை ஏன் பாதுகாக்குதுன்னு சொல்லிட்டு நெறைய கேள்விகள பார்த்தீங்கன்னா, சும்மா வாய் வார்த்தையாவே பேசிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு 2ண்ட் பார்ட்டுக்கு லீடும் குடுத்துருக்காங்கன்றப்ப பார்க்கலாம். அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.